மீண்டும் உங்களை நாம் சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். நான் இலங்கையில் இருந்து பதுளை போதனா வைத்தியசாலையில் இருந்து வைத்தியர் கிருஷான் வேதநாயகம். நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்ற விடயம் இந்த ஃபீமேல் செக்ஷுவல் டிஸ்ஃபங்க்ஷன் என்று சொல்லப்படுகின்ற ஒரு பெண் ஒரு ஆணுடன் பாலியல் ரீதியான தொடர்பினை வைத்துக் கொண்டிருக்கின்ற போது என்னென்ன பிரச்சனைகள் ஏற்படுவது என்பதை பார்க்கின்றோம். அதே நேரத்திலே ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் இடையில இருக்கின்ற வயசானது 6 வருடங்களுக்கு மேலே இருக்கின்ற போது அந்த ஆண் எதிர்நோக்குகின்ற பிரச்சனைகள் அவற்றை எவ்வாறு அவர் மேற்கொள்ள முடியும் என்பதை பற்றித்தான் நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றோம். எனவே இந்த நிகழ்ச்சி நீங்கள் உங்களுக்கு பிடித்திருந்தால் யூடியூப்ல பார்ப்பவர்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதே நேரத்திலே மணி சின்னத்தை அல்லது பெல் சைனை அமர்த்தி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராம், டிக்டாக்லேயே பார்ப்பவர்கள் ஃபாலோ அப் பண்ணுங்கள். உங்களுடைய தெரிந்தவர், உறவினர்கள், நண்பர்களுக்கு இந்த நிகழ்ச்சியை மறக்காமல் அறிமுகப்படுத்துங்கள். அதே நேரத்தில் யார் தொடர்பு கொள்ள விரும்பினால் வெளியே நண்பர்கள் இமோ ஊடாக அல்லது வாட்ஸ்அப்பின் ஊடாக 009477356245 மூலம் தொடர்பு கொள்ள முடியும். உள்ளூர் நண்பர்கள் 0777356245 மூலமாக தொடர்பு கொள்ள முடியும். எனவே நாங்கள் இந்த விடயத்தில் இந்த செக்ஷுவல் பொசிஷன்ஸை பற்றி நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றோம். நேற்று பார்த்தோம் மிஷனரி பொசிஷன் அல்லது ஆண்கள் பெண்ணுக்கு மேலே இருந்து பாலியல் உறவை வைத்துக் கொள்வது. இன்று பார்க்க போகிறோம் உமன் ஆன் டாப் ஆர் கவ் கேர்ள் பொசிஷன். அதாவது உமன் ஆன் டாப் ஆர் கவ் கேர்ள் பொசிஷன் என்றால் ஒரு ஆண் கீழே இருக்கின்ற போது பெண் அந்த ஆணுக்கு மேலே இருந்து பாலியல் உறவை கொள்ளுகின்ற இந்த பொசிஷனை பற்றி பார்த்து கொண்டிருக்கின்றோம். உண்மையாக இது குறைவாக, அதாவது எங்களுடைய சமூகத்தை பொறுத்த மட்டிலே மிக மிக குறைவாகத்தான் அது செய்யப்படுகிறது. அதே நேரத்தில் அண்மையிலே நான் ஒருவரை சந்தித்தேன். அவர் உண்மையாக ஒரு கேஷுவல் செக்ஸ் ஒர்க்கர், அதாவது ஒரு பாலியல் தொழிலாளிகளுடன் பல தொடர்பினை வைத்திருக்கின்றவர். திருமணம் முடித்து முதல் நாளிலேயே இந்த உமன் ஆன் டாப் பொசிஷன் அல்லது கவ் கேர்ள் பொசிஷனிலே தன்னுடைய மனைவியை பாலியல் உறவு சொல்லி கேட்டுக்கொண்டார். அங்கே ஒரு பிரச்சனை வந்தது. எனவே எங்களுடைய சமூகத்திலே இது அவ்வளவு ஒரு பிராக்டிஸ் பண்ண நடைமுறையிலே பயன்படுத்த முடியாத ஒரு நிலையாக இருந்தாலும், ஒரு பொசிஷனாக இருந்தாலும், இது உண்மையாக இந்த பெண் ஆணுக்கு மேலே இருந்து பாலியல் உறவை வைத்துக் கொள்வதற்கு இது என்ன சொல்கிறது சொன்னால் புதிய ஆற்றலையும் சமத்துவத்தையும் கொடுக்கின்ற ஒன்றாக இருக்கிறது. அதே நேரத்திலே இருவருமே, ஒரு ஆணும் பெண்ணுமே ஒரே நேரத்திலேயே உச்சக்கட்டம் அடைகின்ற ஒரு நிலை, ஒரு பொசிஷனாக இருக்கிறது. எனவே இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தம்பதியினோ அல்லது கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ், பாய் ஃப்ரெண்ட்ஸோ என்ன செய்யலாம், இந்த ஒரு பொசிஷனை நீங்கள் கட்டாயமாக ஒரு ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த ட்ரை பண்ணி பார்க்கின்ற போது இதன் மூலமாக உங்களுக்கு ஒரு புதிய சக்தி, புதிய ஆற்றல், ஒரு சமத்துவம், எப்போதுமே பெண் அடிமைத்தனம், பெண் எப்போதும் ஆணு கீழே தான் இருக்க வேண்டும் என்ற நிலை அல்லாமல் இது ஒரு வித்தியாசமான ஒரு நிலையாக இது இருக்கிறது. அதே நேரத்திலே இருவருமே ஒரே நேரத்தில் உச்சக்கட்டம் அடையக்கூடியதாக இருக்கின்றது. எனவே பெண் ஒரு ஆணுக்கு மேலே இருந்த கவ் கேர்ள் பொசிஷன் என்று சொல்லுவோம், பாலியலை கொள்ளுகின்ற போது அந்த பெண் எவ்வாறு தன்னுடைய அந்த கிளிட்டோரியஸ் அல்லது உங்களுக்கு தெரியும் இந்த ஸ்பாட்ஸ் இருக்கின்றது, பாலியல் உணர்ச்சி மிக்க இடங்கள் ஒரு பெண்ணினுடைய யோனி பகுதியில் இருக்கின்றது. எனவே ஜி ஸ்பாட்ஸ் சொல்லுவோம், ஏ ஸ்பாட்ஸ் சொல்லுவோம். இவற்றை எல்லாம் பெண் என்ன செய்வார் என்றால், ஒரு பெண் ஒரு ஆணுக்கு மேல் இருந்து பாலியல் வைத்துக் கொள்கின்ற போது எவ்வளவு வேகத்திலே, எவ்வளவு கோணத்திலே, எவ்வளவு ஆழத்திலே இயங்க வேண்டும் என்பதை அந்த பெண் முடிவு செய்து கொள்ளலாம். எனவே சாதாரணமாக எங்களுடைய ஆண்கள் நினைக்கிறார்கள் என்றால் விதிவேகமாக அந்த எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் மாதிரி அல்லது எக்ஸ்பிரஸ் வே அதிவேக பாதையில் செல்வது போல மிக வேகமாக பெண்ணிடம் செக்ஸ் செய்தால் அந்த பெண்ணுக்கு விருப்பம் என்று சொல்லி கடைசி மட்டும் நினைக்க வேண்டாம். அதை கூடுதலான பெண்கள் விரும்புவதே கிடையாது. ஒரு 2-3 நிமிஷம் மிக வேகமாக செக்ஸ் பண்ணி போட்டு விந்து கலண்டு விடும், விந்து வெளியேறிவிடும், பிறகு அங்கால திருப்பி படுப்பது என்பது ஒரு ஒழுங்கான முறையே கிடையாது. எனவே இந்த உமன் ஆன் டாப் பொசிஷன்ல என்ன நடைபெறுது என்றால், அந்த பெண் எவ்வளவு வேகத்திலே, எந்த ஆழத்திலே, எந்த கோணத்திலே இயங்கினால்
தன்னுடைய இந்த உணர்ச்சி மிக்க பகுதிகள், அதாவது கிளிட்டோரியஸாக இருக்கலாம், ஜி ஸ்பாட்ஸாக இருக்கலாம், ஏ ஸ்பாட்டாக இருக்கலாம், எவ்வாறு தூண்டப்படும் என்பதை அந்த பெண் தீர்மானிக்கிறார். எனவே இந்த வுமன் ஆன் டாப் பொசிஷன் காரணமாக ஒரு பெண் மிக மிக இலகுவாக உச்சக்கட்டத்தை அடைகிறார். எனவே நான் இந்த பொசிஷனை சொல்வதற்கு காரணம் என்ன, இந்த வயது கூடி ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் மிகவும் வயது வித்தியாசம் இருக்கின்ற போது இந்த பொசிஷனை கட்டாயமாக ஆண்கள் ட்ரை பண்ணி பார்க்க வேண்டும். ஏனென்றால் அந்த சின்ன பெண்ணுக்கு எவ்வளவு விரைவாக இந்த பிரச்சனையை, அதாவது எவ்வளவு விரைவாக இந்த உணர்ச்சி வருகிறதோ அவ்வளவு விரைவாக இந்த பொசிஷனிலே பெண்களுக்கு உணர்ச்சி வரக்கூடியதாக இருக்கும். எனவே நான் அனைவருக்குமே இதை என்னுடன் கதைப்பவருக்கு இதை நான் கட்டாயமாக சொல்லுவேன். இதையும் ஒருக்கா செய்து பாருங்கள் என்று சொல்லுவேன். எனவே இந்த பொசிஷன், அதாவது ஒரு பெண் ஆணுக்கு மேலிருந்து பாலியல் உறவை கொள்ளுகின்ற இந்த நிலைமையானது பெண்ணுக்கு மிக விரைவாக உச்சக்கட்டத்தை ஏற்படுவதுடன் அவர்களுடைய உடல் முழுவதும், யோனி பகுதி முழுவதும் மிக விரைவாக தூண்டப்படுவதற்கு ஒரு காரணமாக இருக்கின்றது. அதே நேரத்தில் ஆணு பெண்ணுக்கு மேலே இருந்து இருக்கின்ற போது ஏற்படுகின்ற ஆணினுடைய பாரம், ஆணினுடைய மூச்சுக்காட்டு, சில நேரங்களில் சில பேர் நன்றாக ட்ரிங்க்ஸ் எடுத்து போட்டு, மதுபானம் எடுத்து போட்டு வந்து, அல்லது சிகரெட் ஸ்மோக் பண்ணி போட்டு வந்து தன்னுடைய கணவனோட பதவியுடனோ அல்லது தன்னுடைய பெண் துணையுடன் இருப்பதை நாங்கள் காணுகிறோம். இப்படிப்பட்ட அசௌரியங்கள் அந்த பெண்ணுக்கு ஏற்படாமல் இந்த பொசிஷனிலே நீங்கள் குறைத்துக் கொள்ளலாம். அதே நேரத்திலே ஆண்களுக்கு என்ன நன்மை என்றால், இந்த விந்து முந்துதல் என்ற பிரச்சனை உடையவர்கள் கவனித்துக் கொள்ளுங்கள். இந்த ப்ரீமெச்சுவர் இஜாக்குலேஷன், இந்த விந்து முந்துதல் என்ற பிரச்சனை உடையவர்கள் இந்த பொசிஷனிலே நீங்கள் ட்ரை பண்ணினீர்களாக இருந்தால் இந்த விந்து முந்துதல் என்ன செய்யப்படும், தடுக்கப்படும். எனவே ஆண் கீழே படுத்திருப்பதால், ஆண் வேகமாக இயங்காதபடியினாலே அந்த இடத்திலே ஆணுக்கு ஒரு நிதானம் கிடைக்கின்றது. இந்த விந்து முண்டுதல் என்ற பகுதி குறைகிறது. அதே நேரத்திலே ஆண், அதாவது என்னுடைய எல்லாரும் கதைப்பார், டாக்டர் என்னுடைய மனைவியை பார்த்தவுடன் எனக்கு விந்து போகிறது என்று சொல்லுகிற பல பேரை என்னுடைய தொலைபேசி மூலம் கதைத்திருக்கிறார்கள். இவர்கள் எல்லாம் இவ்வாறு செய்கின்ற போது அந்த ஆணுக்கு உச்சக்கட்டம் ஏற்படுவதை நாங்கள் என்ன செய்ய முடியும், நீடிக்க முடியும். எனவே கூடுதலான நேரம் இந்த பெண், அதாவது ஆணுக்கு மேல் இருந்து இந்த செக்ஸை வைத்துக் கொள்வதன் மூலம் கூடுதலான நேரம் அவர் அந்த பாலியல் உறவை வைத்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. என்றபடியினாலே இந்த உச்சக்கட்டம் ஏற்படுவதையும் விந்து முந்துதலையும் ஆண்கள் தடுத்துக் கொள்ள முடியும். அதே நேரத்திலே இந்த இருவருக்கும் இன்பம் ஏற்படுகிறது. பெண் இயங்கும் போது பெண்ணினுடைய உணர்ச்சி பகுதி அழுத்தமாக தூண்டப்படுகிறது. அதே நேரத்திலே உங்களுக்கு தெரியும், இந்த டெக்னிக்கை கூடுதலாக அவர்கள் யூஸ் பண்ணுவதில்லை. இந்த பெல்விக் ஃப்ளோ மசில்ஸ் என்று சொல்லப்படுகிறது. இந்த பெல்விக் ஃப்ளோ மசில்ஸை அந்த பெண்கள் உங்களுக்கு சுருக்கி விரிகின்ற போது, நாங்கள் சொல்லுவோம் பிள்ளை பெற்ற பிற்பாடு இந்த பெல்விக் ஃப்ளோ மசில்ஸ் சொல்லுவோம், இடுப்பு பகுதி தசைகள், இடுப்பு தசை பகுதி அவர்கள் என்ன செய்ய வேண்டும், சுருக்கி விரிகின்ற போது அவர்கள் இந்த இடுப்பு தசை பகுதி, இந்த பெல்விக் ஃப்ளோ மசில் நன்றாக வலுப்பெறுகிறது. அதே நேரத்திலே ஒரு ஆணுடைய ஆண்குறி அந்த பெண் என்ன செய்யலாம், இந்த பெல்விக் ஃப்ளோ மசில்ஸை சுருக்கி விரிக்கின்ற போது அந்த ஆணுடைய ஆண்குறி அவர் பிடித்து விடக்கூடியதாக, பிடித்து ஆண்குறியை இருக்கின்ற போது ஆண்குறி பிடித்து விடுவது என்ற இப்படி பிடித்து விடுகின்ற போது என்ன செய்யலாம், அந்த நேரத்தில் அந்த ஆணுக்கு மிக கூடிய ஒரு இன்பம் ஏற்படுகிறது. எனவே இது மிகவும் முக்கியமானது. அதாவது அந்த பெல்விக் ஃப்ளோ மசில்ஸை இந்த பெண் சுருக்குகின்ற போது இந்த பெண்ணினுடைய யோனியிலே இருக்கின்ற ஆண்குறி பிடிபடுகிறது, நெருக்கப்படுகின்ற போது என்ன செய்யலாம், அந்த நேரம் அந்த ஆணுக்கு அதிகபட்சமான இன்பத்தை அது கொடுக்கக்கூடியதாக இருக்கும். எனவே இருவருமே தங்களுடைய வேகத்தை கோஆர்டினேட் ஒருங்கிணைப்பதன் மூலமாக ஒரு நொடியிலேயே இருவருமே உச்சக்கட்டத்தை அடையக்கூடிய ஒரு பொசிஷனாகத்தான் இந்த பொசிஷன் கருதப்படுகிறது. ஆனால் எங்கட பகுதியிலே இது மிகவும் குறைவாகத்தான் இருக்கிறது. நான் பல பேருக்கு இதை சொல்லி இருக்கிறேன், இந்த பொசிஷனிலே ட்ரை பண்ணுங்கள் என்று. எனவே இவ்வளவு நாளும் நீங்கள் தருகின்ற அனைத்து ஆதரவுக்கும் எமது மனமார்ந்த நன்றியை தெரிவித்து விடை பெறுகிறேன். நன்றி, வணக்கம்.